ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பணியாரம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இது எல்லாத்தையுமே சூப்பராக மேட்ச் ஆகக்கூடிய 5 நிமிஷத்தில் பண்ணி முடிக்கக்கூடிய குருமா பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. 6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. அப்படி ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. நான் அரை மணி நேரம் ஊறினா போதும். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, தேங்காய்ச்சல் 1 போதும் கட் பண்ணி வச்சுக்கோங்க, பச்சை மிளகா நீல வாக்கில் கீறி வச்சுக்கோங்க, மல்லித்தலை பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு பாருங்கள், இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் நான். கடுகு, சோம்பு, உளுந்தம்பருப்பு, ஸ்டார் சோம்பு, ஏலக்காய், பட்டை, இலை, கிராம்பு இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஏலக்காய், தேங்காய்ச்சல், கொஞ்சம் சோம்பு இதை மிக்ஸி ஜாரில் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்த பின்னாடி இந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1-2 தான் அரைக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் நல்லா காஞ்சு வரட்டும். இந்த ஆயில் காஞ்சு வந்த பின்னாடி நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு இது 3ஐயும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சு வந்த பின்னாடி இந்த பட்டை வகைகள்லாம் இதோடு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஏலக்காய், ஸ்டார் சோம்பு, 3 கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஒரு இலை, பட்டை கொஞ்சோன்னு போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லா. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதை அதோடு சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்து விட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினா போதும், நிறைய நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதங்க வேணால், லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா காஞ்சி வந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு, தேங்காய்ச்சல், சோம்பு, ஒரு ஏலக்காய் அதை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துக்கோங்க, பத்தலைன்னு சொல்லி சேர்த்துக்கோங்க. திருப்பி இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த குருமா நுரை கட்டி பொங்கி வரணுங்க. நுரை கட்டி பொங்கி வந்த பின்னாடி நீங்கள் நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிச்சிடக்கூடாது. இந்த பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நம்ம வெந்திருக்கான்னு பார்க்கணும். இந்த நுரைக்கட்ட முன்னாடி நம்ம சிம்மில் வச்சு விட்டுறணும். சிம்மில் வச்சு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே இருக்கட்டும். இப்போ மல்லித்தலை தூவியாச்சு. இந்த குருமா நீங்கள் ஒரு தடவை வச்சு கொடுத்தீங்கன்னா திருப்பி திருப்பி கேட்பாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். அந்தளவுக்கு ருசியாக இருக்குங்க. அவ்வளவு சூப்பராக 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், தோசை இப்படி இட்லி எல்லாத்துக்குமே இது காம்பினேஷன் சூப்பராக வருங்க. நீங்களும் செஞ்சு அசத்துங்க, ஹேப்பியாக இருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.